இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் 2ல வந்து இன்னைக்கு சக்திவேல் வீட்ல அவ்வளோ பேருமே உட்காந்து அவங்க ஃபேமிலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பழனியும் அவங்க அம்மாவும் அப்படியே அமைதியா சைலண்ட்டா உட்காந்துருப்பாங்க. அப்போ நீகிட்ட சுகன்யா வந்து கேட்பா, "என்னங்க ஆச்சு? அப்படியே அமைதியாவே உட்காந்துட்டே இருக்கீங்க. அங்க பொண்ணு கேட்டீங்களே, உங்க அக்கா மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க?" அப்படி சொல்லி கேட்டுட்ருப்பா சுகன்யா. அப்ப எல்லாருமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் குமாரோட அம்மாவும் கேட்பா, "தம்பி என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. வந்ததுலேருந்து அப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்களே" அப்படி சொல்லி கேட்டுட்ருப்பான். குமாரும் கேட்பான், அவங்க அப்பாவும் சக்திவேலும் கேட்பாரு. என்ன என்ன சொன்னாங்க? சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது, அதுக்கு வந்து பழனி சொல்லுவான், "என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? நான் என்ன சொன்னேனோ அதுதான் அங்க நடந்துச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சுகன்யா சொல்லுவா, "உங்க மச்சான் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மச்சான் வந்து குமாருக்கு பொண்ண குடுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி சொல்லிட்டாரு அப்படி சொல்லும்போது, வடிவு வந்து சொல்லுவா, "அது தெரிஞ்ச கதை தானே" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு வந்து முத்துவேல் சொல்லுவாரு, "நான் இதுக்காக தான் நான் சொன்னேன். அங்கலாம் போய் கேட்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது சக்திவேல் வந்து சொல்லுவான், "இவ்வளவு திமிரு! அவன் என்னமோ அந்த ஊர்ல பெரிய இவன் நினைப்பு அவனுக்கு. அவங்கிட்டலாம் போய் பொண்ணு கேட்க வந்து போயிருக்காங்க பாருங்க. இனிமே என்ன செய்வாங்க இந்த ஊர்ல எல்லாரும் இப்படி வந்து குமாருக்கு வந்து பொண்ணு கேட்டாங்க அரசிய. ஆனா அவர் வந்து நான் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா இன்னும் தப்பட்டை அடிச்சிட்டு இருப்பான்." அப்படிங்கிற மாதிரி வந்து சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. குமாரோட அம்மா கேட்பா உடனே, அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, "அவ கோமதி இல்லையா?" அப்படி சொல்லி கேட்பா. உடனே அதுக்கு வந்து பழனி சொல்லுவான், "அக்காவும் இருந்தா. அக்கா வந்து பயங்கர கடுப்பாயிட்டா. அதனால என்ன ஆச்சுன்னா, எங்கள வீட்ட விட்டு வெளிய அனுப்பாத குறை தான்." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிலாம் ரொம்ப பயங்கரமா பேசினான் அப்படின்னு சொல்லுவான் பழனி. உடனே கே இவன் கேட்பான் குமாரு, "அரசி அங்க இல்லையா?" அப்படி சொல்லி கேட்பான். உடனே, அரசி வந்து இருந்தா. ஆனா என்ன சொன்னான்னா, நான் உடனே மச்சான் கேட்டாரு, "உனக்கு இவன கல்யாணம் கட்டுறதுக்கு இஷ்டமா?" அப்படின்னு. "எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, குமார் பயங்கர கோவமாயிருவான். கோவமாயிட்டு சொல்லுவான், "ஆமா என்ன நெனச்சிட்டு இருக்கா அவ? என்னை விட அவ வந்து வேற நல்ல மாப்பிள்ளைய வந்து அவ கட்டிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாளா அவ?" அப்படின்னு அவன் கடுப்புல கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ இவ சொல்லுவா வடிவு, "அந்த இடத்துல நானா இருந்தாலும் இதே வேல தான் பண்ணியிருப்பேன். நான் எப்படி அவனுக்கு பொண்ணு குடுப்பேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, வட இவன் குமாரோட அம்மா சொல்லுவா, "என்னக்கா குமார் மேல உங்களுக்கு இன்னும் கோவம் தீரலையா?" அப்படி சொல்லி சொல்லும்போது, "அது இந்த ஜென்மத்தில எனக்கு தீராது" அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. உடனே இவன் சொல்லுவான் குமாரு, "அ அவளுக்கு வந்து அரசிக்கு என்ன பெரிய இவா நினைப்பா? என்னைய விட்டுட்டு அவ வேற எவனையாவது வந்து நல்ல ஆளா கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறாளா?" அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிப்பான். முத்துவேல் உடனே, "நிறுத்துடா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ஒரு நேரம் அவள வந்து நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவ முடிக்க மாட்டான்னு சொன்ன உடனே அவள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. நீலாம் திருந்தவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ பார்த்து சொல்லுவான், "இங்க பாருங்க இனிமே இவனுக்காகலாம் போய் யார்ட்டயும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனி நீயும் பேசக்கூடாது வா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரூம்குள்ள போயிருவாரு. உடனே குமார் வந்து கோவத்துல அப்படியே கிளம்பி போயிருவான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, "குமார் நில்லுடா நில்லுடான்னு" சொல்லும்போது அவன் கவனிக்காம அவன் பாட்டுக்கு போயிருவான். மீனா வந்து ஆஃபீஸில் அப்படியே வேலையை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்போ அங்கே இருந்துட்டு அவள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து கேட்பா, "என்ன மீனா நீ இப்படியே இருக்கிற? எதுவும் உனக்கு பசிக்கலையா?" அப்படி சொல்லி கேட்பா. உடனே, "இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நார்மலாக தான் இருக்கேன்" அப்படி சொல்லுவா. "எதுவும் ப்ராப்ளமா? உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இருந்தால் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் 2 பேர் வந்துட்டு, நான் லஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் வாரீங்களான்னு கேட்பாங்க. "இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்கன்னோனே" சரின்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் கோமதி வந்து கால் பண்ணுவா. கால் பண்ணிவிட்டு, "மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று வந்து எங்கள் அம்மாவும் பழனியும் வந்துட்டு வந்து பொண்ணு கேட்க வந்தாங்க அரசிய" அப்படின்னு. "என்னது பொண்ணு கேட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. "ஆமாம் நீங்கள் குடுக்கலன்னு சொல்லிட்டீங்களேன்னொன்னே" நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். "நான் எங்கள் அம்மா பேசலையேன்னு இவ்வளோ நாள் வருத்தப்பட்டேன். பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு பேசலினாலும் வருத்தம் கிடையாது. அதனால நான் வந்து இந்த பக்கமே வராதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவள் அமைதியாக இருந்த உடனே இவ கேட்பா, "ஏன்டி உனக்கு எதுவும் ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா கோமதி. "அப்படிலாம் ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவா. "நான் நேற்று கூட உனக்கு கால் பண்ணனே, நீ எனக்கு திரும்ப கால் பண்ணவே இல்லைன்னொன்னே" "இல்லத்த நான் சீக்கிரம் தூங்கிட்டேன்" அப்படி சொல்லி சொல்லுவா. "சரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே" "இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன்" அப்படி சொல்லிடுவா. "சரிம்மா" அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவா கோமதி. அதுக்கப்புறம் அரசி வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பா.
குமார் வந்து வண்டியில அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அரசி அங்கேருந்து வருவா. வந்த உடனே அரசிய பார்த்த உடனே கேட்பான், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பெரிய இவளா?" அப்படின்னோனே, "நீ இப்ப எதுக்கு இங்க வந்து ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "நான் நேத்து வந்து எங்க அப்பத்தா வந்து பொண்ணு கேட்க வரும்போது, நீ என்ன கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொன்னியாமே?" அப்படின்னோனே, "ஆமா, எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "உனக்கு இப்ப ரொம்ப திமிராயி போச்சா? என்ன விட உனக்கு வேற எவனோ நல்லவன் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிடுவான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்னு அவ கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ அவ சொல்லுவா, "இங்க பாரு, இங்க ரோட்ல நின்னுகிட்டு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கார்த்தி அங்கேருந்து வருவான். என்னங்க பிரச்சனை? எதுக்கு வந்து இப்ப இவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இவன் குமார் சொல்லுவான், "எப்ப பார்த்தாலும் எங்க 2 பேருக்கு இடையில நாங்க பேசிட்டு இருந்தா நீ வந்து குறுக்க விழுந்துருத. என்ன விஷயம் உனக்கு? போ தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவான். உடனே அதுக்கு கார்த்தி சொல்லுவான், "இங்க பாரு, தள்ளி விடுற வேலைலாம் வைக்காத. என்ன விஷயம்னு சொல்லி சொல்லு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு வந்து இவ சொல்லுவா, கார்த்தி, இத நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒண்ணும் இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் சொல்லுவான், "ஓ! உனக்கு வந்து இப்ப இவன் சப்போர்ட்டா? நீ இவன வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், பிரதர், தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் தள்ளிலாம் விட்டுட்டு இருக்கீங்க? தள்ளி விடாம உங்களுக்கு பேச தெரியாதா?" அப்படிலாம் கேட்பான். உடனே அதுக்கு சொல்லுவான் குமாரு, "சரி, இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னு சொன்னா நீ தீர்த்து வச்சுருவியா? தள்ளி போடா" அப்படிங்கும்போது அவன் ஸ்ட்ராங்கா அப்படி நின்னுட்டுருப்பான். "நீ ஏன்டா எங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனையா வந்து குறுக்க வந்து நிக்கிற?" அப்படி சொல்லிட்டு கார்த்திய பார்த்து இவன் கோவத்துல அடிக்க போற நேரத்துல அங்க இருந்துட்டு பாண்டியன் கால வச்சு நேரா நெஞ்சிலே மிதிச்சுருவாரு குமார. உடனே கீழ விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவன் கன்னத்துல ஓங்கி அடிச்சுருவான். அடிச்ச உடனே அவன் சொல்லுவான், "என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உங்க வீட்லேருந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா, நீயும் வந்து ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு. இந்த பிள்ளைய உன்னால சும்மா இருக்க விட முடியலையா? தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? தொலைச்சுப்புடுவேன், தொலைச்சு பார்த்துக்கோ. இனிமேலாம் இந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் உன்ன உண்டு இல்லன்னு ஆக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "கிளம்புடா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடிச்சு விட்டுருவான். உடனே குமார் வந்து கிளம்பி போயிருவான். அப்ப அரசிகிட்ட வந்து கேட்பான் பாண்டியன், "நீ எதுக்கு இப்ப என்கிட்ட கூடயே வந்து நின்னுட்டு இருந்த?" அப்படி சொல்லும்போது, "அப்ப நான் சும்மா தான் வந்து போய்க்கிட்டு இருக்கும்போது தான் அவனே தான் வந்து பேசினான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்திய பார்த்துட்டு, "ஆமா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்து நின்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு அரசி சொல்லுவா, "அவரு தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே உடனே அவன் சொல்லுவான், "கார்த்தி, அங்க நீங்க வந்து ரொம்ப சூப்பரு. இவளுக்கு வந்து நீங்க இருக்கும்போது அரசிக்கு எந்த பிரச்சனையுமே வரவே வராது. பயங்கரமா என்ன அடி விட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "கைய குடுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் குடுப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் பேசிட்டு இருக்கும்போதே, "அரசி வா, நம்ம கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நானே உன்ன கொண்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாண்டியன் வந்து கூட்டிட்டு போயிருவான். அப்போ இவன் சிரிச்சுட்டு நிப்பான் கார்த்தி. குமார் வந்து அப்படியே க வெளிய நின்னுட்டுருப்பான். அப்ப அவங்க அப்பா அங்கேருந்து வருவாரு, "சக்திவேலு, என்னடா?" அப்படி சொல்லும்போது, "இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லி அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே சொல்லுவான், "வேற என்ன பண்றது? இப்படி வந்து எனக்கே அசிங்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருப்பான் குமார். அப்போ அவன் வந்து சக்திவேல் சொல்லுவாரு, "உனக்கு தேவையா இது? ஊர்ல வேற ஒரு பொண்ணுமே உனக்கு கிடைக்கலையா? அவ தான் உனக்கு கிடைச்சிருக்காளா? இப்படி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க" அப்படிங்கும்போது, "வேற யார் எனக்கு பொண்ணு குடுக்க ரெடியா இருக்கா?" அப்படின்னோனே, "கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, உனக்கு வந்து நான் பார்த்து வைக்கிறேன் எப்படியாவது" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இப்படி தான் காலத்துக்கும் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்களும் பெரியப்பாவும். ஆனா யாரு தான் எனக்கு முடிச்சு வைக்கீங்க? ரோட்ல போனாலே எல்லாரும் கிண்டல் அடிக்கிற மாரி என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "பெசாட்ல செத்துடலாமான்னு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏன் இப்படி நினைக்கிற? வந்து இதுக்காகலாம் செத்து போகணும்னு நினைப்பாங்களா? உனக்கு எப்படி நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன்?" அப்படின்னோனே, "நீங்கலாம் 60வது கல்யாணம் தான் எனக்கு முடிச்சு வைப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் கிளம்புறேன். உங்ககிட்ட போய் ஆறுதல் கேட்க வந்தேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். அப்போ அவனுக்கு சக்திவேலுக்கு வந்து ஃபோன் வரும். வந்த உடனே அங்க ஆப்போசிட்ல இருந்து, "உங்களுக்கு பணம் ரெடி ஆயிட்டு சார். நான் வந்து வச்சிருக்கேன். வந்து வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நீ அந்த இடத்துல இரு, நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் போய் வாங்க போவான் அந்த ஆள்ட்ட பணத்த. அப்ப அந்த ஆள் குடுக்கும்போது அதில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, வட்டியெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. அசல எப்போ குடுப்பேன்னோனே, "இன்னும் 2 மாசத்துல திருப்பி தந்துருவேன் சார்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பான். சக்திவேல் பணத்த வாங்கிட்டு கிளம்ப போற நேரத்தில மயிலோட அப்பா பேசுற சவுண்டு கேட்கும். அப்ப திரும்பி பார்ப்பான். அப்ப மயிலோட அப்பா அவரு கூட அவர் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நிப்பாரு. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, என் பொண்ணு வந்து மாப்பிள்ளைலாம் அனுப்பி வைக்கல. என் பொண்ணே தான் வந்துட்டா. ஏன்னா மாப்பிள்ளைக்கு வந்து இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு ஆயிட்டு. அதனால என் பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவன் சக்திவேல் வந்து அப்படியே ஒட்டு கேட்பான் ஓரமா ஒளிஞ்சு நின்னுட்டு. அப்போ மயிலோட அப்பாகிட்ட வந்து அந்த அவர் ஃப்ரெண்டு கேட்பாரு, "அப்போ உன் பொண்ணு என்னதான் பண்ண போறா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. மனசே கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என் பொண்ணு வந்து டிவோர்ஸ் வாங்க போறா. இன்னும் கொஞ்சம் நாள்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கேயே இருந்துருவா" அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ, "உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குல்ல?" அப்படின்னோனே, "ஆமா. இப்போ இவ வாலாவட்டி இங்க வந்து இப்படி இருந்துட்டா, அவளுக்கு யாரு கல்யாணம் முடிப்பா? அந்த கவலையே பெருங்கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்படியே சக்திவேல் வந்து அத கேட்டுட்டு அப்படியே நேரா
சுடரோட வீட்டுக்கு போவாரு. போய் அங்க போய் வாசல்லே நின்னுட்டுருக்கும்போது, அங்கேருந்து மயிலோட அப்பா அங்கேருந்து வருவாங்க. வந்துட்டு, "என்ன இங்கே வந்து நிக்கிறீங்க?" அப்படி சொல்லி கேட்பான். "இல்ல சும்மா தான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்." அப்படி சொல்லி சொல்லுவாங்க. உடனே அதுக்கு மயிலோட அப்பா சொல்லுவாரு, இங்கேலாம் நீங்க அப்படிலாம் வந்து வரமாட்டீங்களே, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "இல்ல உங்கள மட்டும் இல்ல, வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகத்தான் வந்தேன். நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். வீட்ல வச்சு பேசலாமா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு மயிலோட அப்பா உள்ள கூட்டிட்டு போவாரு. மயிலோட அம்மாவ வந்து அவங்க அப்பா கூப்பிடுவாரு. உடனே பாக்கியும் வந்து அங்க இது நிப்பா. உடனே சக்திவேல பார்த்துட்டு, "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன திடீர்னு இங்கலாம் வரமாட்டீங்களே, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல ஒரு நல்ல விஷயமா பேசத்தான் வந்தேன்" அப்படின்னோனே அப்படியே பார்ப்பா. "ஏன் உங்களுக்கு வந்து எதித்த வீட்டுக்காரங்க கூட எதுவும் பிரச்சனையா? உங்களுக்கு நாங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணுமா?" அப்படி சொல்லி கேட்பா. "அப்படிலாம் இல்ல. வேற ஒரு விஷயமா தான் வந்து பேச வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பான். அப்போ உட்காந்த உடனே சொல்லுவான், "நான் வந்து உங்க பொண்ணு 2வது பொண்ணு சுடர வந்து என் பையனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கேன்னோனே" அப்படியே 2 பேரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. உடனே "என்ன சொல்றீங்க? நாங்க வந்து க அந்த அளவுக்கு உங்க அளவுக்கு வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. நகை போடுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு உங்க அம்மா சொல்லுவா. நான் "இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் ஜாம் ஜாம் நடத்துவேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு. உடனே இவங்க 2 பேரும் அப்படியே பார்ப்பாங்க. "சரி யோசிச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, மயிலோட அம்மா சொல்லுவா, "ஓ! ஒருவேள உங்க பையனுக்கு வந்து ஏற்கனவே அரசிய நீங்க கேட்டீங்க. அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துலயும் பொண்ணு கிடைக்கலன்னோனே எங்க வீட்டுக்கு வந்தீங்களான்னு?" சொல்லி கேட்பா. உடனே அதுக்கு சக்திவேல் சொல்லுவாரு, "ஓ! நீங்க அப்படி நினைக்கிறீங்க. உங்க பொண்ணு வந்து இப்ப வாலாவட்டியா அங்க வந்து இருக்கா. 2வது பொண்ணுக்கும் அப்பவும் கல்யாணம் முடியாம இருக்கலாம்ல. அப்படியும் நான் நினைக்கலாம்ல." அப்படி சொல்லும்போது, மயிலோட அம்மா அப்படியே அமைதியாயிருவா. இப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இப்ப இஷ்டமா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, மயிலோட அப்பா, "இல்ல, இல்ல உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு, "எங்களுக்கு இதில சம்மதம் தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க. "சரி இத விடுங்க. இனிமே நான் பார்த்துக்கிறேன். மத்தது என்னன்னு சொல்லிட்டு வீட்ல கலந்து பேசிட்டு சொல்றேன்ட்டு" அவங்க அப்பா போயிருவாரு. மீனா ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்ருப்பா. அப்ப அவங்க மேடம் வந்து அவள கூப்பிடுவாங்க. உடனே அவ எந்திரிச்சு போகறதுக்கு அப்படியே போவா. அந்த சமயத்தில அவளுக்கு தலை சுத்தி அப்படி கீழ விழ ஆரம்பிச்சுருவா. உடனே ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவள ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்படியே அட்மிட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இவன் செந்தில் வந்து வேகமா வருவான். "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து ஏற்கனவே சாப்பிடாதனால, ஒழுங்கா தூங்காதனால அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியாயிட்டான். அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அவங்கள நல்லா சாப்பிட சொன்னாங்க. இப்போ ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க அப்படி சொன்ன உடனே, நல்லா நீங்க பார்த்துக்கோங்க. நாங்க யாரும் இல்லைன்னோட தான் இருந்தோம். இப்ப நாங்க கிளம்புறோன்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அரசி அப்படியே கோவத்துல அப்படியே உட்காந்துட்ருப்பா. அந்த சமயத்துல பழனியும், சுகன்யாவும் வருவாங்க. அரசிய கூப்பிடும்போது அவ, "மாமா நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க மேல எனக்கு பயங்கர கோவமா இருக்கு. நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. போயும் போய் அவனுக்காக என்னைய வந்து பொண்ணு கேட்டீங்க பாருங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்ல." அப்படின்னு பேசிட்டுருப்பா. கோமதி அங்கேருந்து வருவா. வந்த உடனே வந்து பயங்கரமா வந்து பழனிய திட்டிட்டு இருப்பா. அப்ப அந்த சமயத்துல சுகன்யா சொல்லுவா, இவரு வரவே மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா அத்தை தான் வந்து கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க." அப்படின்னோனே, அவங்க கூப்பிட்டாலும் இவனுக்கு எங்க போச்சு அறிவு? அப்படின்னு கோவத்துல திட்டிட்டு இருப்பா. அப்போ "நீ எதுக்கு இங்க வந்தேன்னு?" கேட்பா. "என்னக்கா இது? நான் இங்க வரக்கூடாதா? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நீ வந்து என்ன தப்பா நினைக்காத." அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த சமயத்துல கோமதிக்கு வந்து செந்தில் கால் பண்ணுவான். உடனே அத எடுத்து "என்னடா?" அப்படின்னோனே, "இப்படி மீனாவுக்கு இந்த மாரி பிரச்சனை ஆயிட்டு, நீங்க கொஞ்சம் வாங்கம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே இவ சொல்லுவா, "பழனி என்னைய கொஞ்சம் கூட்டிட்டு போடா" அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு பழனிவேல் வந்து கூட்டிட்டு போயிருவான். அங்க போய் பார்த்தா, அவ வந்து இப்படி படுத்திருப்பா. "என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்படி அவங்க சாப்பிடாதனால தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிருவாங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும், அப்பாவும் மீனாவோட அம்மா, அப்பா வந்துருவாங்க. வந்துட்டு, "என்ன மீனா இப்படி பண்ணிட்ட? நான் வந்து நீ வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வா. உன்ன கூட்டிட்டு போறேன்." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா சொல்லுவா கோமதி, "இல்ல, இல்ல நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம். நான் போய் கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்ல வச்சு பார்த்துக்கிறேன். நீங்க வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருப்பீங்க." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்போ இவன் சொல்லுவான் செந்திலு, "இல்ல நான் வந்து என் வீட்ல வச்சு அவள பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "ஆமா. நீ பார்த்துட்ட லட்சணத்த தான் தெரியுது நல்லா. அவ என்ன சாப்பிட்டாளா? தூங்குனாளா? அது கூட தெரியல. நீலாம் ஒண்ணும் பார்த்து கிழிக்க வேண்டாம். நானே கூட்டிட்டு போய்க்கிறேன்." அப்படி சொல்லும்போது, பழனி சொல்லுவான், "நீங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அவகிட்ட கேளுங்கன்னோனே." அதுக்கு கோமதி சொல்லுவா, "சரி நீ சொல்லுமா. உனக்கு எங்க வர இஷ்டம்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அத்த நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்." அப்படி சொல்லி சொல்லிருவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவ பார்த்து, "எம்மா நான் அங்கேயே போறேன்." அப்படின்னு கண்ணால காட்டும். அவங்க அம்மாவும் சரின்ருவாங்க. உடனே இவன் சொல்லுவான், "எதுக்கு? நானே கூட்டிட்டு போறேன்னு" சொன்ன உடனே, "அவ தான் எங்க கூட வாரேன்ட்டாள. வந்தா நீயும் சேர்ந்து வா. இல்லைன்னா நீ வந்து குவார்ட்டர்ஸ்க்கு போ." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவள கூட்டிட்டு போயிருவாங்க வீட்டுக்கு.
பழனி வந்து அவங்க அம்மா, அதுக்கப்புறம் குமாரோட அம்மா, அதுக்கப்புறம் ராஜியோட அம்மா 3 பேர்ட்டயும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க மீனா பத்தி. அப்போ மீனா வந்து சாப்பிடாதனால தான் இப்படி ஆயிடுச்சு. மத்தபடி இப்ப நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து இவன் சக்திவேல் வருவான். அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, "என்ன தம்பி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி வடிவு கேட்பா. அப்போ அண்ணன் வந்து உள்ள தான் இருக்காரு அப்படின்னோனே, "அண்ணன கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அங்கேருந்து வருவான். அப்போ குமாரையும் கூப்பிடுவான். கூப்பிட்ட பிறகு சொல்லுவான், "நான் வந்து குமாருக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ "யாருடா?" அப்படின்னோனே அதுக்கு சொல்லுவான், "இப்படி மயிலோட தங்கச்சி சுடர தான் பார்த்து வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "என்னடா இப்படி சொல்லிட்டுருக்க? அது முறையே கிடையாதுடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், "அதெல்லாம் ஒரு முறையும் தெரிய வேண்டியதில்ல. ஏன்னா சரவணன் வந்து ஏற்கனவே மயில வந்து டிவோர்ஸ் பண்ண போறான். அப்போ டிவோர்ஸ் பண்ண பிறகு நமக்கு என்ன முறை வரப்போகுது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு" சொல்லும்போது, முத்துவேல் வந்து சொல்லுவாரு, "எனக்கு என்னமோ இந்த சம்மந்தம் வந்து சரிப்படுற மாரி இல்ல. ஏன்னா அவங்க அம்மாவே பயங்கர ஃப்ராடு. நம்ம வீட்லயே வந்து அவன் அப்பா திருடுனான்" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா என் பையனுக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்காம போயிரும். அவன் கல்யாணமே முடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் கூட இருக்கிறவங்கலாம் வந்து பேரன் பேத்தி எடுத்த பிறகு தான் இவன் கல்யாணம் முடிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிருவான். அப்போ இவ சொல்லுவா சுகன்யா, "அவங்க அம்மா சரியே கிடையாது. நம்மளுக்கு அதால கூட பிரச்சனை வரலாம்ல மாமா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவளும் சொல்லுவா, குமாரோட அம்மாவும், "ஏங்க அது வந்து ப்ராப்ளமா ஆகும். அவங்க வீடு ஃபேமிலியே சரி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்தா முடியாது. நமக்கு வந்து பொண்ணு மட்டும் வந்தா போதும். பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஃபேமிலிய கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் குமார்ட்ட வந்து கேட்பான், "என்னாச்சு உனக்கு பிடிச்சிருக்கான்னோனே?" "எனக்கு ஓகே தான்ப்பா" அப்படி சொன்ன உடனே, "ஏன்டா இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்பான். "எனக்கெல்லாம் இப்ப வேற யோசிக்கிற மாரியே இல்ல. இப்ப நீங்க வந்து எனக்கு பேசி முடிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்லிட்டு அவன் போயிருவான். அதுக்கப்புறம் இங்க பாண்டியன் வீட்ல மீனாவ சுத்தி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ பாண்டியனும், சரவணனும் வருவாங்க. "இப்ப எப்படிப்பா இருக்கு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா தான் இருக்கு. இப்ப பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிரும், ராஜும் வருவாங்க. அவனும் வந்து, "அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப பிரச்சனை இல்லையா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னால பார்க்க முடியல. நான் கொஞ்சம் வேலையாயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருப்பான். கதிர் வந்து சொல்லுவான், "நல்லா ரெஸ்ட் எடுங்க அண்ணி" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, "நான் வந்து கூட்டிட்டு போறேம்மா இவள, மீனாவ. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவா. அப்போ ராஜி வந்து சொல்லுவா, "மாமா அ அக்கா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல, சரியாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்தில பாண்டியனும் வந்து சொல்லுவான், எதுக்கு இப்போ நீ அவள கூட்டிட்டு போணும்னு நெனச்சிட்டு இருக்க? நீ பார்த்த லட்சணம் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. அவலாம் அங்கலாம் வந்து இருக்க வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும்." உடனே வந்து செந்தில் சொல்லுவான், "இல்லப்பா நான் அங்க தான் போகணும் அவள கூட்டிட்டு. நானே பார்த்துக்கிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவ கோமதி சொல்லுவா, "ஏன் நீ இப்போ வந்து அங்க அவ உட்காந்துருப்பா. நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிருவ. அதுக்கப்புறம் அவ என்ன விட்டத்த பார்த்துட்டு இருப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அதுக்கு பாண்டியன் வந்து சொல்லுவான், "ஏன்டா உன் வீட்ல என்ன தங்கமும் வெள்ளியும் நெறைய சேர்த்து வச்சிருக்கியா?" அப்படின்னு அப்படியே மீனா அப்படி முறைச்சு பார்ப்பா அவன. அதுக்கப்புறம் "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. அவ கண்டிப்பா இங்க தான் இருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான் பாண்டியன். அங்கேருந்து பழனி வருவான். பழனி வந்துட்டு இருந்த உடனே கதிர் வந்து சொல்லுவான், "என்ன திரும்பியும் வந்து அரசிய பொண்ணு கேட்கறதுக்காக வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே, "இல்லடா நான் அப்படிலாம் இல்ல. ஆனா குமாருக்கு வந்து ஒரு இடத்துல பொண்ணு ஃபிக்ஸ் ஆயிட்டு" அப்படின்னோனே, "சரி நல்லது தான். இனிமே ஃபிக்ஸ் ஆயிட்டுனா அவன் அவன் வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவான். அதுக்கப்புறம் "எங்க?" அப்படின்னு சொல்லி வந்து கோமதி கேட்பா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "அவன் எங்க முடிச்சா எனக்கு என்ன? நான் வந்து கேட்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "இல்ல நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா பதட்டம் ஆகுவீங்க. நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மயிலோட தங்கச்சி தான்" அப்படின்னோனே, பாண்டியன் சொல்லுவான், "என்னடா கருமம் இது? யாரு வீட்ல போய் சம்மந்தம் எடுத்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ கோமதி சொல்லுவா, "டேய் அது முறையே கிடையாதுடா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நானும் அதத்தான் சொன்னேன். ஆனா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சரவணன் வந்து இப்போ டிவோர்ஸ் பண்ண போறான். அப்ப நமக்கு வந்து எந்த முறையும் நம்ம பார்க்க தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, சரவணன் சொல்லுவான், "அ இல்ல மாமா நான் வந்து குமாருங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. குமார் எனக்கு பிடிக்காது தான். ஆனாலும் நான் சொல்றேன். அந்த வீட்ல பொண்ணு எடுத்தா இவன் லைஃபே அவ்வளதான் போயிரும். அது சரியான ஃப்ராடு குடும்பம். அதனால அவன கண்டிப்பா யோசிச்சு நல்ல முடிவா எடுக்க சொல்லுங்க. தேவையில்லாம மாட்டிக்காம." சரவணன் வந்து சொல்லுவான், "இவன்லாம் வந்து அன்னைக்கு கதிர ஜெயில்ல போட்டதுக்கே அவன வந்து கொன்றுப்பேன். ஆனாலும் ஏதோ தப்பிச்சுட்டான். இப்பவும் நான் சொல்றேன், அதுக்காக வந்து இவன் இப்ப இந்த மயிலு ஃபேமிலில போய் இவன் மாட்டிக்கிட்டான்னா, அதுக்கப்புறம் இவன் என்னைக்குமே தப்பிக்கவே முடியாது."
கோமதி வந்து சொல்லுவா, "என்னங்க இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த குடும்பத்தில சம்மந்தம் எடுத்தா அதெல்லாம் சரி வருமா? எனக்கு என்னமோ இது சரியாவே படல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் வந்து சொல்லுவான், "அங்க பாரு, இனிமே இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்ல. சக்திவேலு அவன் பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கிறாங்க. அவ்வளதான். அப்படின்னு எடுத்துட்டு நம்ம விட்டுறணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இவள பார்த்து சொல்லுவான் மீனாவ, "ஏம்மா நீ போய் ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு போவா. அந்த சமயத்தில அப்படியே செந்தில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ பாண்டியன் வந்து சொல்லுவாரு, "ஏய் நீயும் போடா அவளுக்கு துணைக்கு" அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் கிளம்பி போயிருவான். அப்போ வந்து இவ சொல்லுவா கோமதி, "நீ பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு திரும்ப நம்ம உயிர வாங்குறதுக்குன்னே வருதுக போல இருக்கு. என்ன பண்ணனே தெரியல." அப்படின்னு இருக்கும்போதே, எது நடக்கணுமோ அது நடக்கும். இப்ப என்னாப்புல அவங்க அம்மா நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணாமயா இருக்காங்க? இங்க வந்த பிறகு பிரச்சனை பண்றதுக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து எந்திரிச்சு போயிருவான். சரவணன் வந்து சொல்லுவான், "நான் எப்பவும் நிம்மதியாவே இருக்கக்கூடாதுன்னு இருக்கு போல இருக்கு. அதான் எய்த்தாப்லயே வந்துட்டு என்னை வந்து நிம்மதி இல்லாம ஆக்குறதுக்குன்னே வராங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் பழனியும் கோமதியும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து என்னடா செய்ய அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ரூமில் மீனா அப்படியே உட்காந்துருப்பா. அப்போ செந்தில் சொல்லுவான், வா மீனா நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். நான் ஏன் இப்படி என் மேலே இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கேன்? நான் அந்த அளவுக்கு என்ன செய்யக்கூடாது தப்பா எல்லாரும் பண்ணாததை பண்ணிட்டேன்." அப்படின்னோடனே இவ அப்படி முறைப்பா. அப்பவும் வந்துட்டு இவன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மீனா சொல்லுவாங்க, "பாருங்க நான் வந்து எ நீங்களும் எங்க அப்பாவும் சேர்ந்து பண்ண தப்ப என்னால மன்னிக்கவே முடியாதனால தான் இப்படி உட்காந்துருக்கேன். இன்னொன்னு வீட்ல வந்து நான் யார்ட்டயாவது சொன்னேன்னு நெனச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்பவுமே நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம்ங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து லஞ்சம் தான் வாங்கிட்டீங்க. அதனால தான் இப்படி வந்து நான் பேசாம இருக்கேன். நான் சொன்னேன் அத்தைகிட்டயும், மாமாகிட்டயும் அவ்வளோதான்." அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "அங்க பாரு இத மட்டும் சொல்லிறாத. அப்ப என்ன நடக்கும்னு எனக்கு நெனச்சாலே பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லுவான். உடனே மீனா சொல்லுவா, "அப்ப என்கிட்ட வந்து நீங்க பேச முயற்சியே பண்ணாதீங்க. தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க. நான் அங்க வரவே மாட்டேன்." அப்படி சொன்ன உடனே, "சரி நான் உன்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிருவான். நைட் வந்து கதிர் தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்துல தடவி பார்ப்பான். அப்போ ராஜி இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் என்ன சத்தம் மட்டும் ஏதோ ஒரு மாரி முனங்குற சவுண்டு கேட்கும். ஆனா ஆள காணோமேன்ட்டு எந்திரிச்சு பார்த்தா, எய்த்தாப்புல அவ ஒரு பெட்ஷீட்ட மூடிட்டு அப்படி பேய் மாரி உட்காந்துருப்பா. இவன் பயந்துட்டு, "என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க?" அப்படின்னோனே, "காய்ச்சல் எதுவும் அடிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே, "இல்ல, இல்ல எனக்கு பயமா இருக்கு." "என்ன பயமா இருக்கு? நீ பயமா இருக்குன்ட்டு என்ன பயம் காட்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுதுல்ல, அதான் பயமா இருக்கு." "ஓ! ரிசல்ட் வரப்போகுதுன்னா, அதுக்காக இப்படி தான் உட்காந்துக்கிட்டு பயம் காட்டிட்டு இருப்பியா நீ?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "உனக்கு எப்படி புரியும்? எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு ரிசல்ட்டில பாஸ் ஆவேனா, ஃபெயில் ஆவேனா தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னோனே." "அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. ஃபெயில் ஆனா அடுத்த ட்ரிப் எழுதிக்கலாம். பாஸ் ஆனா நம்ம சந்தோஷமா கொண்டாடிக்கிற வேண்டியதான். நீ வந்து படு." அப்படின்னோனே, "இல்ல எனக்கு பயமா இருக்கு. தூக்கமே வரல." அப்படின்னோனே, "இப்ப பாட்டு கேட்டுட்டே படு." அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுருவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "வீட்ல எல்லாருக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனா அத்தைக்கிட்ட யார்ட்டயும் நாளைக்கு ரிசல்ட் வருதுங்கிறது சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்." அப்படின்னோனே, "சரி அப்போ பிரச்சனையே இல்ல. பாஸ் ஆயிட்டேன்னா எல்லார்ட்டயும் சொல்லுவோம். ஃபெயில் ஆயிட்டேன்னா யார்ட்டயும் சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே வீட்ல எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ கதிரும் ராஜும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லார்ட்டயும் திருநீர் குடுத்துட்ருப்பா. அப்போ பாண்டியன் கேட்பான், "என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? திடீர்னுலாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டுருக்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருவா. சொன்ன பிறகு கோமதி சொல்லுவா, "ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி டல்லாவே வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, ஓ! அதுக்கப்புறம் தான் யோசிச்சு சொல்லுவா, உனக்கு இன்னைக்கு ரிசல்ட் வருதுல்ல?" அப்படின்னோனே, எல்லாரும் கேட்பாங்க, "என்னது? அப்படி என்ன ரிசல்ட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கேட்பான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "இல்லைங்க இவ எக்ஸாம் எழுதுனால்ல, அது வருதுன்னோனே" அப்படியே ராஜ் வந்து அத்தைய பார்த்து முறைப்பா. உடனே கதிர் நினைப்பான், "அதானே பார்த்தேன். அம்மாவாவது சீக்கிரட்டா பத்திரமா வைக்கிறதாவது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஐயோ! உடனே இவ வந்து அப்படியே நாக்க கடிச்சிட்டு நிப்பா கோமதி. அதுக்கப்புறம், "அப்படியாப்பா உனக்கு ரிசல்ட் வருதா? அது எப்போ வருது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருப்பாரு. உடனே அதுக்கு கதிர் சொல்லும், "இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்துரும்." அப்படின்னோனே, சரி அப்போ சரவணா நம்ம 2 பேரும் ரிசல்ட்ட பார்த்துட்டே நம்ம கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து செந்தில் வந்து ஸ்வீட்டோட வருவான். உடனே அதுக்கு இவ சொல்லுவா, மாமா ஏன் மாமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் பாஸ் ஆகுறேனான்னு எனக்கு தெரியல." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் பாஸ் ஆயிருவப்பா. பாஸ் ஆன பிறகு உடனே ஸ்வீட்டுக்கு எங்கே போறது? அதான் முன்னேற்பாடா வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கதிர் வந்து ரிசல்ட்ட பார்ப்பான். ரிசல்ட்ட பார்த்த உடனே இங்க ராஜி வந்து பாஸ்ன்னு வந்துரும். உடனே ராஜி பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே கதிர அப்படியே கட்டிப்பிடிச்சிருவா ராஜி. உடனே அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பாப்பா, எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரா. அதுக்கப்புறம் ஸ்வீட்ட எடுத்து ஒவ்வொருத்தருக்கா ஊட்டிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவங்களும் இவளுக்கு ஊட்டிட்டே இருப்பாங்க. உடனே கோமதி சொல்லுவா, "சரி நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க. இத வந்து அப்படியே உங்க அப்பாட்டயும் போய் சொல்லிட்டு வா." அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்வீட் பாக்ஸ எடுத்துட்டு அப்படியே ராஜி வந்து ஓடி போவா. ராஜி நேரா அவங்க வீட்டுக்கு போவா. அப்ப அங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்ப இருக்கும்போது இவ வந்து சொல்லுவா, "நான் இப்படி பாஸ் ஆயிட்டேன் எக்ஸாம்ல." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே ஹேப்பியா இருப்பாங்க. அப்ப அவங்க சித்தப்பா மட்டும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. இவ வந்து எல்லாரையும் வந்து ஜோடி ஜோடியா நிக்க வச்சு அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு,
நீ கதிர கூட்டிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே அவ அப்படி பாப்பா. ஆமாம்மா நீ போய் கூட்டிட்டு வான்னோனே, கதிரையாப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவரு அப்படியே ஒரு மாதிரி பாப்பாரு க சக்திவேலு. இவ போய் நேரா அதுக்கப்புறம் கதிர கூட்டிட்டு வருவா. கதிர கூட்டிட்டு வந்தோனே அவங்க அப்பா வந்து கதிர்ட்ட சொல்லுவாரு, "நீ வந்து என் பிள்ளைக்கு ரொம்ப நெறைய பண்ணிட்ட. நீ வந்து ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்ட" அப்படிங்கிற மாரி அவன அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ சக்திவேல் வந்து பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பான். என் பொண்ணு அவளுடைய ஆசைய என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா, நான் வந்து இந்த அளவுக்கு அவளுடைய ஆசைய நிறைவேத்துறதுக்கு முயற்சி பண்ணல. ஆனா, நீ அவளுக்கு பக்கத்துல இருந்து சப்போர்ட்டா இருந்து எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு, இப்ப அவளுடைய ஆசையும் நிறைவேத்தியிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அப்படி சொல்லிட்டு அவள அப்படியே ஹக் பண்ணிருவான். அப்போ சக்திவேலுக்கு வந்து பயங்கரமா அப்படி கோவம் வரும். சக்திவேல் வந்து மனசுக்குள்ள நினைப்பான், இனிமே இவர நம்ம நம்பிக்கிட்டே இருந்தா நம்ம பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது. இனிமே அவர் வந்து அவரு ஃபேமிலி அப்படிங்கிற மாரி தான் போவாரு. நம்ம இனிமே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிப்பாரு. பாண்டியன் கடையில ராஜுக்காக கட் அவுட் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பான். அப்போ கதிரும், செந்திலும் வந்து நிப்பாங்க. "என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ சரவணன் சொல்லுவான், "எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்பா ரொம்ப பரபரப்பா ஏங்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லுவான். அந்த சமயத்தில அப்படியே அந்த கட் அவுட்டெல்லாம் ரெடியாகி அவங்க கையிலலாம் வந்து ரூபாயெல்லாம் அவரு குடுப்பாரு. பரீட்சையில வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்காக அவரு வந்து கட் அவுட் வச்சிருப்பாரு. இத பார்த்தோனே 2 பேரும் ஆச்சரியமா இருக்கு. நம்ம அப்பாவா இப்படி பண்ணியிருக்காரு. காசு எதுவுமே செலவு பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாடா என் மருமக பாஸ் ஆயிருக்கா. நம்ம வந்து வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. கதிரும், செந்திலும் வீட்ல ராஜி அதுக்கப்புறம் கோமதி எல்லார்ட்டயுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப மீனா எல்லாருமே கேட்டுட்டு பயங்கர ஹேப்பியா இருப்பாங்க. அப்போ நானும் போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு ராஜி சொல்லுவா. அப்போ செந்தில் சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு போய் அத காட்டுவான். அத பார்த்த உடனே பயங்கர ஹேப்பியா இருப்பா. கோமதி மீனா கிட்ட கேட்பா, "ஏன்டி நீயும் செந்திலும் பேசவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொன்ன உடனே அவ வந்து சொல்லுவா, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அத்த. நாங்க நார்மலா தான் இருக்கோம். எனக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவர் கவனிக்காம இருந்தார்ல, அதனால தான் நான் பேச மாட்டேங்க அவர்ட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் அங்க கட் அவுட்ட வந்து பழனி பார்த்துட்டு, "சூப்பரா இருக்கே இது. மச்சான் நாங்க அழகா செட் பண்ணிட்டீங்களே" அப்படி இப்படின்னு அவங்க மச்சான பாராட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவ ராஜிய பக்கத்துல வச்சுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான் கட் அவுட்ட. அந்த கட் அவுட்ல ஃபோட்டோ எடுத்தத வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீட்ல போய் கண்டு காட்டப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். மீனா கிட்ட மயில் பேசுவா. மயில் வந்து சொல்லுவா, பாத்தியா மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, மீனா சொல்லுவா, "என்னதுக்கா? உங்க சுடர வந்து குமாருக்கு கட்டிக் குடுக்க போறாங்களா அதுவான்னோனே, "உங்களுக்கெல்லாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "ஆமா அது ஏற்கனவே தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "அப்ப ஏன் யாருமே வீட்ல தடுக்கலையா அத பத்தி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் தடுக்கிற நிலைமையிலயா இப்ப வீட்லோட நிலைமை இருக்கு. உங்க வீட்ல தான் கேட்குற நிலைமையில இருக்கா. அங்கேயும் ஆப்போசிட்லயும் யாரும் கேட்க போறது கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, "எனக்கும் சுடருக்குமே இன்னைக்கு தான் தெரியும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்னக்கா சொல்றீங்க?" அப்படின்னு மீனா கேட்பா. ஆமா மீனா எங்களுக்கும் இன்னைக்கு தான் தெரியும். ஆனா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்படி கல்யாணத்த நடத்தினாலே நெறைய பிரச்சனை வரும்." அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா சொல்லுவா, "உங்க அம்மாகிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லுவா. எங்க அம்மா எப்படி நாங்க சொல்றத கேட்பாங்க. உனக்கு தான் தெரியும்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எப்படியாவது கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படின்னு மயிலு பேசிட்டு இருப்பா. ராஜீவ் ஃபேமிலியில எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா, சித்தப்பா, பழனி எல்லாரும் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பழனிவேல் வந்து அவ ராஜுவோட ஃபோட்டோவ வந்து காட்டுவான். கட் அவுட் அவங்க வீட்ல வச்சத. உடனே அத பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஹேப்பியா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா எடுத்து எடுத்து அத வாங்கி வாங்கி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க சந்தோஷமா. அப்போ சக்திவேல் சொல்லுவான், "எல்லாரும் குடும்பமா நல்லா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என் விஷயத்த யாருமே கண்டுக்க மாட்டாங்க." அப்படின்னோனே, "என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ இன்னும் 2 நாள்ல குமாரவேலுக்கு வந்து நான் ஒரு நிச்சயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்ன திடீர்னு இப்படி சொல்றேன்னு அவங்க அம்மா கேட்பா. அப்போ ராஜுவோட அம்மா சொல்லுவா, "என்ன தம்பி நீங்க சும்மா நார்மலா தான் அந்த பொண்ண பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா, இப்ப நிச்சயம் பண்ற அளவுக்கு போயிட்டீங்க" அப்படின்னு சொல்லி கேட்பா. சக்திவேல் வந்து சொல்லுவான், "எனக்கு வந்து இப்போ அண்ணன் அண்ணன் ஃபேமிலிய தான் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அவருக்கு ஒரு பொண்ணு, மருமகன் அந்த மாரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என் பையனுக்கெல்லாம் யாரும் இனிமே பார்க்க மாட்டாங்க பொறுமையா. நான் தான் பார்த்துக்கிடணும்." அப்படின்னு அவன் சொன்ன உடனே பழனி சொல்லுவான், "ஏண்ணே இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமாடா, நான் வந்து இனிமே என் ஃபேமிலிய நான் தான் பார்க்கணும். நான் இப்படியே விட்டுட்டா குமாருக்கு வந்து கல்யாணமே நடக்காது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே முத்துவேல் வந்து சொல்லுவாரு, "இப்ப என்ன நீ வந்து நிச்சயம் பண்ண போற. அவ்வளோதானே? நீ பண்ணு. நான் அதுக்கு வந்து உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். நீ என்ன பண்ணுனாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாப்பிடாமயே எந்திரிச்சு போயிருவாரு.
பாண்டியன் வீட்டுக்கு பழனி வருவான். பழனி வந்துட்டு கதிர்கிட்டயும், செந்தில்ட்டயும் வந்து சொல்லுவான், "இப்படி குமாருக்கு 2 நாள்ல நிச்சயம் பண்ண போறாங்களாம்" அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில கோமதி வருவா. கோமதி வந்த உடனே இவன் சொல்லுவான், "சரிடா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி கிளம்ப போவான். "ஏன்டா உடனே கிளம்புற?" அப்படின்னு அவ கேட்பா. "இல்லக்கா இந்த விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். அப்போ செந்தில்கிட்ட வந்து கோமதி கேட்பா, "ஏன்டா உனக்கும் மீனாவுக்கும் எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லம்மா. ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் அவள ஒழுங்கா கவனிக்கல. அந்த கோவத்தில இன்னும் இருக்கா" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிருவான். சரி அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. கதிர் வந்து செந்தில்ட்ட சொல்லுவான், "நீ அண்ணிக்கிட்ட இப்படி பேசாம இருக்கிறது எனக்குமே சரியா படல" அப்படின்பான். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவான், "அவ பேசாம இருக்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்குடா" அப்படின்ட்டு நான் வந்து இப்படி பணம் வாங்கிட்டேன் இது அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஷாக் ஆயிருவான். இது அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? ஏன் இந்த மாரி நீ பண்ணுன?" காசு குடுத்து வேலை வாங்குனது எல்லாம் கரெக்ட்டு தான். அதுக்காக ஒழுங்கா வேலைய மட்டும் பார்க்கணும். நீ ஏன் தேவையில்லாம லஞ்சம்லாம் வாங்க ஆரம்பிச்ச? அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருப்பான். நான் இனிமே வாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இனிமே ஒழுங்கா இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கிளம்பி போயிருவான். அப்புறம் ராஜும் கதிரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜு வந்து நான் இப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்படிம்பான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், சரி ஹேப்பியா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். காலையிலலாம் ரொம்ப ஒருத்தி பயந்துக்கிட்டே இருந்தா ரிசல்ட் வர வரைக்கும். அதுக்குள்ள இப்போ சரியாயிட்டா? அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆமா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பாஸ் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் கேட்பான். சரி இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு அப்போ எப்போ ப்ரிப்பேர் பண்ண போற? அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ என்ன இப்போ தான் எக்ஸாம் ரிசல்ட்டே வந்திருக்கு. அதுக்குள்ளே அடுத்தது பண்ணணுங்கிற. நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. எதுக்கு அப்படின்னோனே, இல்ல நீ தானே எனக்கு எல்லாமே இத பண்ணுன. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அம்மா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமே ஒவ்வொருத்தரா என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லுவான். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பா. நீ இப்படி பேசாம இங்கே இருக்கிறதுக்கு நீ என் கூட குவார்ட்டர்ஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான். அதெல்லாம் குவார்ட்டர்ஸ்க்குலாம் நான் வர முடியாது. நான் இனிமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப நீ என்ட்ட பேசிட்டாவது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? அப்படிலாம் உங்ககிட்ட பேச முடியாது. நீங்க வந்து பண்ணதுக்கு நான் வந்து இப்ப இவ்வளவு இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்க பண்ண காரியத்த அத்தையோ, மாமாவோ கேட்டாங்கன்னா அவ்வளதான். என்ன நடக்கும்னு தெரியாது. தயவுசெய்து போயிருங்க. அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருப்பா. அப்போ அங்கேருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கோமதி வெளிய வந்திருப்பா. இவங்க 2 பேரும் பேசினதையும் அவ கேட்டுருவா. கோமதிக்கு அத கேட்ட உடனே அப்படியே மனசு கஷ்டமாயிரும். அப்போ காலையில அவ வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி யோசிச்சுட்டே இருப்பா. பக்கத்தில ராஜி காய் கட் பண்ணிட்டுருப்பா. அங்கேருந்து மீனா வருவா. "அத்தை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ராஜி நீ போய் துணி எடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா காய்கறி கட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. அப்போ மீனா காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவட்ட கேட்பா, "ஏன்டி நீ நேத்து இந்த மாதிரி பேசினியே, உனக்கும் அவனுக்கும் ஏதோ பிரச்சனை. அது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னியே. என்ன விஷயம் சொல்லுடி" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ கம்பல் பண்ணி கேட்ட உடனே அவ வந்து மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிருவா. அப்போ அவளுக்கு ரூபாய வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவளுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிரும். "என்னடி சொல்ற? செந்திலா அப்படி லஞ்சம் வாங்குனா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனா அது வந்து மாட்டல அன்னைக்கு. ஆனாலும் அவங்க பண்ணது தப்பு தானே அப்படிங்கிறனால எனக்கு அத பேச மனசு வரல" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா, "இனிமே வாங்க மாட்டேன்னு என்ட்ட சொல்லிட்டாங்க. நீங்க இதுக்கு பத்தி எதையுமே அவங்க கிட்ட கேட்காதீங்க. தயவுசெய்து கேட்றாதீங்க அத்த" அப்படின்னு சொல்லிருவா. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் பெட்ரூம்ல துணிய மடிச்சுக்கிட்டே கோமதி வந்து சொல்லுவா, இப்படியே புலம்ப ஆரம்பிச்சுருவா. "என்னடா இது இப்படி பண்ணிட்டானே! எப்படி மனசாட்சி இல்லாம இப்படி வந்து ரூபாய வாங்குனான்? நான் எப்படியே அவன வளர்த்தேன்" அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. அப்போ அங்கேருந்து அரசி உள்ள வருவா. அரசி உள்ள வந்துட்டு, "ஏம்மா என்னோட ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் காணோம். பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே இவ ஏற்கனவே இருக்கிற கடுப்புல சொல்லுவா கோமதி, "ஆமாடி நான் தான் எடுத்து மாட்டிட்டு அங்கங்க போய்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அதுக்கு அரசி சொல்லுவா, "ஏம்மா நான் நார்மலா தானே கேட்டேன். ஏன் நீ இப்படி கோவப்பட்டுட்டு பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ உனக்கு ஏதாவது வேணும்னா போய் எடுடி. நானே இருக்கிற டென்ஷன்ல நீ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அரசி கேட்பா, "நீ ஏன் இப்போ தேவையில்லாம புலம்பிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இங்க பாரு உன் வேலைய மட்டும் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவ நேரா ராஜி ரூமுக்கு போவா. அப்போ அங்க வந்து கதிரும் ராஜும் பேசிட்டு இருப்பாங்க. இவன் வந்து கேட்பா, "அண்ணி என்னோட கிரீன் கலர் சுடிதார் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ கதிர் சொல்லுவான், "இது என்ன ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க ஒவ்வொன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதே மாரி இப்பவும் வந்து கேட்குறியா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இங்க பாரு என் ட்ரெஸ்ஸை காணோம்னு சொல்லி நான் கேட்க வந்தா, இன்னைக்கு எல்லாரும் என்ன கடுப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா அரசி. உடனே அதுக்கு கதிர் சொல்லுவான், "வேற யார் வந்துட்ட வந்து கடுப்பா பேசினா?" அப்படின்னோனே, "அம்மா இப்படி தான் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கும் தெரியல மூட் அவுட்டாவே இருக்காங்க." அப்படின்னோனே, "சரி நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்ட்டு
நேராக கோமதிகிட்ட போவான். அப்போ ஏம்மா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவள் வந்து சொல்லுவா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்டா, சத்தியம் பண்ணி நீ சொல்லு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்பா. சரிம்மா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவான். அப்போது வந்து செந்தில் வந்து இப்படி லஞ்சம் வாங்கியிருக்கானாடா, அது பாரு எனக்கு என்ன செய்யனே தெரியல, என்னால் தலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லுவா கோமதி. அதை கேட்டுட்டு இவன் சொல்லுவான், சரிம்மா இனிமேல் வந்து அண்ணன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான், நீ வந்து அதை பற்றி ஒரி பண்ணாத, அப்பாக்கிட்ட எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பாக்கிட்டலாம் சொல்லவே இல்லை அப்படின்னோடனே, சரி அப்பாட்ட தயவுசெய்து சொல்லிடாத இனிமேல். நிச்சயத்தை பற்றி மயிலோட அம்மாவும் அப்பாவும் சொந்தக்காரங்களுக்கிட்ட வர சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மயில் அங்கேருந்து வருவா. ஏம்மா நீங்கள் உண்மைக்குமே நிச்சயதார்த்தம் பண்ண போகிறீங்களா? தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், அதெல்லாம் அவள் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அதுக்கு மயில் சொல்லுவா, எப்படிம்மா இந்த குமார கல்யாணம் கட்டினாலாம் நல்லா இருக்க முடியுமா? இது சுடருக்கு வந்து தெரியுமா? திரும்பி நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, சுடர்லாம் வந்து ஓகே சொல்லிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவா. உடனே சுடரை கூப்பிடுவா. சுடருங்க வா அப்படின்னு சொல்லி மயில் கூப்பிடும்போது அவள் அங்கேருந்து வருவா. ஏண்டி உனக்கு வந்து இவங்கெல்லாம் குமார கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்களே, உனக்கு அது பிடிச்சிருக்கா? நீ ஓகே சொன்னியாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா எது பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாரு அவளே சொல்லிட்டா, நீ தேவையில்லாமல் குட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போயிடுவாங்க. சக்திவேல் வந்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாரு, நாளைக்கு வந்து நிச்சயம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா கேட்பா, ஏன்டா நிச்சயதார்த்தம் வந்து எல்லாம் பொண்ணு வீட்டில் வச்சு நடத்துவாங்க, நீ என்ன மாப்பிள்ளை வீட்டில் வச்சு நடத்தணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க வீடு வசதி இல்லைல்ல, அதான் நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறேன், அதனால் இப்போ சாரீ எடுக்கணும், அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வந்து மாறி நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சக்திவேல் அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவான். அப்போது அவள் சொல்லுவா, சரிங்க நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல் சொல்லுவார், நீ வந்து சேலை அதுக்கப்புறம் நகை எந்த எடுத்தாலுமே நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ சரிங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ நீ வந்து மாறிக்கு துணைக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் வந்து இவன் சொல்லுவான், அண்ணே நான் எல்லாமே வச்சுருக்கேன் காசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லுவார். அப்போது அவங்க அம்மா சொல்லுவா, உனக்கு வந்து இதில் விருப்பம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் பையனுக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறான், இனிமேல் நம்ம அவன் கூட இருக்க வேண்டியதான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எந்திரிச்சு போயிடுவார். அரசி நடந்து போய்கிட்டே இருப்பா. அப்போ குமார் அங்கேருந்து வருவான். வந்துட்டு சொல்லுவான், நீ நினச்சிக்கிட்டு இருந்தீல எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு, இப்போ பாரு நான் உன்னை விட நல்ல அழகான பொண்ணா நல்ல பிள்ளையாக கல்யாணம் முடிக்க போகிறேன், இனிமேல் நான் கல்யாணம் முடிச்சுட்டு உன் லைஃப்பில் வரவே மாட்டேன், ஆனால் நீ கண்டிப்பாக என்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணுவேன், நான் என் லைஃப்பில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க போகிறேன், ஆனால் நீ ஒரு மளிகைக்காரனை தான் கல்யாணம் முடிக்க போகிற, உங்கள் அப்பா அதை தான் முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் மளிகை கடைக்காரன் பொண்ணு தான், அதனால் முடிக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை அப்படி சொல்லும்போது, நான் போயிட்டு வரேன், ஆனால் நீ கண்டிப்பாக என்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். பழனியும் சரவணனும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போது கோமதி பக்கத்தில் இருந்துட்டு சொல்லுவா, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமாடா, இப்படி செந்தில் வந்து லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னோடனே 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. உடனே அதுக்கப்புறம் சொல்லுவா, ஐயோ நான் ஏதோ எல்லாத்தையும் எப்பவும் பேசுகிற மாதிரி உளறிட்டேன், தயவுசெய்து அவங்ககிட்ட கேட்டுறாதீங்க, எனக்கு இதை வந்து மீனா தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுறாதீங்கடா அப்படி சொல்லி சொல்லுவாள். அப்போது அதுக்கு வந்து பழனி சொல்லுவான், அது இப்படிக்கா அவங்ககிட்ட கேட்காம இருக்க முடியும், அவன் கேட்கலைன்னா அவன் பிறகு எப்படி திருந்துவான், திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் மீனா பார்த்துக்கிடுவா, நீங்கள் தயவுசெய்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்போது சரவணன் சொல்லுவான், அவன்லாம் அப்படி பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பழனி சொல்லுவான், நம்ம தான் அப்படி நினச்சிட்ருக்கோம், ஆனால் வந்து தப்பு பண்ணியிருக்கான்ல, இதை எப்படியாவது நம்ம வந்து கண்டிக்கணும், மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கோமதி வந்து அப்படியே ரோட்டில் நின்றுக்கிட்டே இருப்பாள். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து செந்தில் வந்துக்கிட்டு இருப்பான். என்னம்மா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை வா உனக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கோயிலுக்கு போவாள். கோயிலுக்கு போயிட்டு அங்கே வச்சு சொல்லுவா, ஏன்டா இப்படி பண்ணுன, நீ லஞ்சம் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்பாள். உடனே இல்லை அப்படின்பா. உடனே அவள் சொல்லுவா, இல்லை இல்லை ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் மீனா சொல்லிட்டா, ஏன்டா இப்படி வாங்கின, உனக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தேன், யாருக்கிட்டையும் எந்த பொருளையும் ஆசைப்பட்டு எடுக்கக்கூடாதுன்னு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த மாதிரி தானே இதுவும், நீ யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கியிருக்கக்கூடாது தானே, ஏன் இப்படி வாங்கின, உனக்கு வாங்குற அளவுக்கு அப்படி என்னடா அவசியம் வந்துச்சு அப்படின்னு திட்டுவா. அப்போது அவன் சொல்லுவான், இல்லைம்மா எல்லாரும் வந்து ஆஃபீஸில் கம்பல் பண்ணாங்க, அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன்டா கவர்மெண்ட் வேலை பார்க்குற எல்லாருமே இப்படி லஞ்சம் வாங்கிக்கிட்டா இருக்காங்க, மீனாவும் அங்கே தானடா வேலை பார்க்குறா, உன்ன மாதிரி அவன் வேலை பார்த்துட்டு லஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்கா, நீ ஏன்டா இப்படி வாங்கினேன்ட்டு கோமதி ரொம்ப அழுவா. அப்போ அவன் சொல்லுவான், இல்லைம்மா நான் இனிமேல் கண்டிப்பாக வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், எனக்கு கையில் அடித்து சத்தியம் பண்ணுது கோயிலை வச்சு, இனிமேல் நான் லஞ்சமே வாங்க மாட்டேன்னு அப்படின்னோடனே அவனும் நான் இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் அடித்து சத்தியம் பண்ணுவான்.
செந்திலும் கோமதி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ கோமதி செந்தில்ட்ட சொல்லுவாங்க, "பாருடா நான் உன்கிட்ட இப்போ பேசினது எல்லாத்தையும் மீனா கிட்ட போய் சொல்லிறாத. தேவையில்லாம அவகிட்ட கேட்டு சண்டை போடக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. ஆனா செந்தில் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் சொல்லுவான் மீனா கிட்ட, "ஏன்டி நீ சரியான ஆளு தான். நான் வந்து யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க அம்மாகிட்ட எல்லா டீட்டெயிலும் நீ சொல்லியிருக்க என்ன?" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, "ஏன் நீங்க லஞ்சம் வாங்கும்போது வராத அசிங்கமா இது வந்துருச்சு?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. உடனே இருந்தாலும் நீ வந்து திமிரு தான் உனக்கு. நீ இந்த மாதிரி என்னைய வந்து மாட்டி விட்டு எல்லாத்தையும் என்னைய வந்து அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவன் போயிருவான். அப்போ அவ வந்து வெளிய வருவா. வந்துட்டு அவங்க அத்தைய பாப்பா. பார்த்துட்டு, "உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அவங்ககிட்ட எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன். ஆனாலும் கேட்டு வச்சிருக்கீங்க என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ கோமதி சொல்லுவா, "இல்லடி நான் அதுக்கு இல்ல. நான் வந்து அவங்கிட்ட சத்தியம்லாம் வாங்கியிருக்கேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக கேட்காம இருக்க முடியாதுல்ல. நான் இனிமே வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சரி, ஆனாலும் எனக்கு நம்ப முடியல. இவங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாரி சொல்லியிருக்கீங்களா? வேற யார்ட்டயும் அப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்படின்னு சொன்னோனே கோமதி அப்படி கண்ண உருட்டுவா. இல்ல. நான் யாருக்கிட்டயும் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவா, "இங்க பாருங்க, ஏற்கனவே நான் வந்து அவங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னேன். நீங்க சொல்லிட்டீங்க. இந்த மாரி வேற யார்ட்டயும் சொல்லிறாதீங்க. இப்பவும் போய் நீ கேட்காதேன்னு சொல்லியும் அவகிட்ட கேட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப சண்டை போட்டுறாதீங்க. அது பிறகு இது தொடர்கதையா மாறிரும்." அப்படின்னு கோமதி கிட்ட சொல்லுவா. சரின்ட்டு நான்லாம் ஒண்ணும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து அரசியும் ராஜி வருவாங்க. அப்போ ராஜி, அரசி வந்தத பார்த்துட்டு இவ டக்குனு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சுருவா கோமதி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கட்டும் மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ அரசி சொல்லுவா, "பார்த்தீங்களா அண்ணி, நம்மக்கிட்டலாம் என்ன சமைக்கணும்னு கேட்க மாட்டேங்காங்க. நான் அவங்ககிட்ட மட்டும் போய் கேட்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவ சொல்லுவா, "ஏன்டி நீங்க 2 பேரும் வீட்லயே இருக்கீங்க. அவ இப்ப தானே இங்க வந்திருக்கா. அதான் அவளுக்கு ஏத்தாப்புல நான் கேட்குறேன்." அப்படின்ட்டு, "மீனா உனக்கு என்ன சமைக்கணும் சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்பா. "நீங்க எதுனாலும் சமைங்க அத்த." அப்படின்னு சொன்னோனே, "சரி உனக்கு பிடிச்சதே சமைக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவா. அப்போ அரசி வந்து சொல்லுவா, "ஏதோ புதிர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. அந்த சமயத்தில மீனா வந்து ராஜிட்ட கேட்பா, "அரசி இப்போ ஓகேவா இருக்காளா?" அப்படின்னு. அவ இப்போ ஓகேவா தான் இருக்கா. அவன் குமாருக்கு கல்யாணம் முடிஞ்சா சரிதான் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கா. அவ சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருப்பா. குமாரோட நிச்சயதார்த்தத்துக்காக அவங்க வீட்ல எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு, சொந்தக்காரங்கலாம் வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ குமாரும் அவங்க அப்பாவும் அங்க வந்து வெளிய நிப்பாங்க. "என்னடா இது இங்க ஃபங்ஷன் நடக்குது. யாருமே எதித்த வீட்லேருந்து காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரவணனும் அதுக்கப்புறம் பாண்டியனும் அங்கேருந்து வருவாங்க. அவங்க 2 பேத்தையும் பார்த்த உடனே பாட்ட பயங்கரமா சத்தமா வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இவங்க 2 பேரும் உள்ள போயிருவாங்க. "பாருங்களேன் பாட்ட எவ்வளோ சத்தமா வச்சிருக்காங்க." அப்படின்னு. "இந்த கல்யாணத்த நடத்தவே விடக்கூடாதுப்பா. அப்படி கல்யாணத்த நடத்தினா இவங்க அதாவது மயிலோட அம்மாவும், அப்பாவும் பயங்கரமா நம்ம வீட்ல சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க இன்னும்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பாண்டியன் வந்து சொல்லுவான், "இங்க பாருடா, நம்ம வீட்ல நடக்கிற கல்யாணத்தையும் எப்படி நடத்தணும்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது ஊர்ல உள்ளவங்க கல்யாணம் எப்படி நடந்தா என்ன, நடத்தாட்ட நமக்கு என்ன? நம்ம அதெல்லாம் கண்டுக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிருவாரு. அப்போ இவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சரவணன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மாவும் வந்து அப்படிதான் சொல்லுவா, "இன்னமும் செஞ்சுட்டு போறானுங்க. நம்ம இதெல்லாம் கண்டுக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. சரவணன் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ கோமதி கிட்ட சொல்லுவான், "ஏம்மா இந்த கல்யாணத்த எப்படியாவது நிறுத்தணுமா?" அப்படின்னு. "ஏன்டா நீ சும்மா இரு. தேவையில்லாம எதையும் யோசிக்காத. யார் வீட்ல நமக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன? நம்ம வீட்ல என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்துட்டே போயிட்டே இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உள்ள போயிருவா. அப்போ அவன் ரொம்ப சோகமா அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். இப்போ பாண்டியன் வந்து நைட்டு ரூம்ல போய் படுக்கும்போது, இவ ரொம்ப அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பா கோமதி. அப்போ "உங்களுக்கு அது வேணுமா? ஃப்ரூட்ஸ் வேணுமா? தண்ணி வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ட்ட கேட்டுட்டே இருப்பா. அப்போ அவன் சொல்லுவான், "ஏன்டி எனக்கு தேவைன்னா நான் வந்து பிறவு சாப்பிட்டுக்கிறேன். நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னமோ பிரச்சனையா? என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன விஷயம் சொல்லு." அப்படின்னோனே அவ வந்து சொல்லுவா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். ஆனா நீங்க வந்து அத கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "என்ன விஷயம்னு சொல்லி சொல்லு." அப்படின்னோனே நம்ம செந்தில் வந்து லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னோனே பாண்டியன் வந்து பயங்கர ஷாக் ஆயிருவாரு. கோமதி உடனே சொல்லுவா, "அவன் வந்து அன்னைக்கு லஞ்சம் வாங்கலையாம். ஆனா கொஞ்ச நாள் மாட்டியிருப்பான்." அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாண்டியன் பயங்கர ஷாக் ஆயிட்டு அப்படியே வெளிய வேகமா போவாரு. உடனே இவ பின்னாடியே போவா. போயிட்டு பாண்டியன் வந்து செந்தில கூப்பிடுவான். உடனே செந்தில் வெளிய வருவான். உடனே அவன கூப்பிட்டு வச்சு நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு, "ஏன்டா நீ லஞ்சம் வாங்குனியா?" அப்படின்னு சொன்னோனே இவன் ஷாக் ஆகி பார்ப்பான் செந்திலு. "சொல்லுடா, உனக்கு வந்து கவர்மெண்ட் குடுக்குற பணம் உனக்கு பத்தலையா? இவ்வளோ பணம் வந்துமே திரும்ப உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கேட்டுருக்கலாம். அப்படி என்கிட்டயும் கேட்க உனக்கு முடியலன்னா போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே." அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹார்ஷா அவன பேசிட்டு இருப்பா. அப்போ செந்தில் நேரா அப்படியே மீனாவ பார்ப்பான். மீனாகிட்ட வந்து அ கோமதி சொல்லுவா, "ஏன்டி நான் வந்து அவர்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அப்படி சொல்லிட்டாரு." அப்படிங்கிற மாரி அவ கோமதி வந்து முழிச்சுக்கிட்டு இருப்பா. செந்தில் வந்து மீனாவ முறைச்சு பார்த்த உடனே மீனா வந்து, "நான் சொல்லல." அப்படிங்கிற மாதிரி அவ மண்டைய ஆட்டிக்கிட்டு இருப்பா. "நூலிலேல நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏதோ கொஞ்ச நாள் நீ மாட்டியிருப்பியாம்ல. அப்படி மட்டும் மாட்டியிருந்தேன்னா நாங்க குடும்பத்தோட எதையாவது சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணியிருப்போம் பார்த்துக்கோ. நான் வந்து அப்படி இருக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. ஏன்டா என்னைக்காவது நான் பொருள்ல வந்து கலப்படம்லாம் பண்ணியிருக்கேனாடா? அதே மாதிரி உனக்கு அப்படி லஞ்சம் வாங்கணும்னு என்னடா அவசியம் இருக்கு?
நான் விற்கிற பொருள எந்த பொருளையாவது கலப்படம் பண்ணி வித்துருக்கேனாடா? எனக்கு வந்து நியாயமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அப்படிப்பட்ட எனக்கு நீ போய் இப்படி லஞ்சம்லாம் வாங்கியிருக்கியே! கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காடா? அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுவாரு பாண்டியன். உடனே பாண்டியன் வந்து சொல்லுவான், "நீ இப்படி ஒரு லஞ்சம் வாங்கினதுக்கு நீலாம் ஒண்ணு என் பிள்ளையே கிடையவே கிடையாது. உன்னைய வந்து நான் பிள்ளைன்னு சொல்லி சொன்னதுக்கு எனக்கு அவமானப்படுறேன்." அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்போ கோமதி சொல்லுவா, "ஏங்க அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இனிமே அந்த தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். விடுங்க." அப்படி சொல்லும்போது அவனும் சொல்லுவான், "எப்பா நான் இனிமே வந்து இது மாரி லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன். இந்த மாரி தப்பு பண்ண மாட்டேன்ப்பா." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ அதுக்கு அவன் சொல்லுவான், "பாண்டியன், இங்க பாரு இனிமே நீ என் முகத்துல முழிக்கவே முழிக்காத. எனக்கு நீ பிள்ளையே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள ரூம்குள்ள போயிருவான். செந்தில் நேரா ரூம்குள்ள போயிருவான். மீனாவும் பின்னாடியே போவா. அப்போ செந்தில் வந்து சொல்லுவான், "இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ உனக்கு குளு குளுன்னு இருக்குமே! ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல்ல. அதத்தானே நீ ஆசைப்பட்ட." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ மீனா சொல்லுவா, "இங்க பாருங்க, நீங்க லஞ்சம் வாங்கும்போது ஏற்பட்ட அவமானத்த விட இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது நல்லது தான். இப்போ நீங்க அப்படி இருந்தா தான் நீங்க வந்து இனிமே அந்த தப்பே பண்ண மாட்டீங்க. ஏற்கனவே லஞ்சம் வாங்கும்போது நீங்க அதில மாட்டல. ஆனா அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிக்கல. அதுக்கு வந்த தண்டனைய இப்போ நீங்க வாங்கிக்கோங்க. வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் தெரிஞ்சதுனால நீங்க வந்து இப்போ அத அனுபவிச்சுக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லுவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லது. இனிமே தான் நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. இனிமே இந்த மாரி தப்பு பண்ண மாட்டீங்க." அப்படின்னு அவ சொல்லுவா. அப்ப அவன் சொல்லுவான், "நீ திரும்ப திரும்ப நீ அதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்க. நான் தப்பு பண்ண மாட்டேன் இனிமேன்னு சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்க." அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப அங்க இருந்துட்டு அவ என்ன செய்வான்னா, ஒரு 2 வளையல் அவன் ஏற்கனவே லஞ்ச பணத்த எல்லாம் வாங்குன வளையல கொண்டு வந்து அவன் கையில குடுப்பான். அப்போ அவன் சொல்லுவான், "இங்க பாரு ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். திரும்பி இத வந்து டைம்ல குடுக்காத." அப்படிங்கும்போது, "இது நீங்க லஞ்ச பணத்துல தானே வாங்குனீங்க. எனக்கு இது தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில குடுத்துட்டு போயிருவா. அவனும் அத தூக்கி அப்படியே எறிஞ்சிருவான். ஹால்ல வந்து பாண்டியன் ஃபேமிலி அவ்வளோ பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ செந்தில கூப்பிடுவான் பாண்டியன். அப்போ செந்தில் வந்த உடனே செந்தில்கிட்ட பாண்டியன் கேட்பான், "ஆமா, நீ வந்து லஞ்ச பணம் எவ்வளோ வாங்குன?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்லப்பா நான் எவ்வளவுலாம் வாங்குனேன்னுலாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் டேபிள்ல கொண்டு வச்சுருவாங்க அவ்வளோதான். நானே வந்து எடுக்க மாட்டேன். எவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "சரி இருக்கட்டும். அது எவ்வளவா இருந்துட்டு போட்டும். ஆனா நீ எவ்வளோ பணம் வாங்குனேன்னு உனக்கு தெரியும்ல ஓரளவுக்கு. அந்த பணத்தில ஒத்த பைசா கூட நீ வீட்டுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது யாருக்காகவும். அத ஃபுல்லா நீ வந்து நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வா. அப்படி செலவழிக்கலைன்னா இந்த வீட்டு பக்கமே வராத." அப்படின்னு அவரு சொல்லிருவாரு. சரவணன் வெளிய அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆப்போசிட்ல அவங்க வீட்ல ஃபங்ஷன் நடக்கிறதுக்கு எல்லாரும் வந்துட்டுருப்பாங்க. அப்போ பழனி வந்து அங்க நின்னுட்டுருக்கிறத பார்த்துட்டு சரவணன் வந்து கூப்பிடுவான். "மாமா கொஞ்சம் இங்க வாங்க." அப்படின்னு. உடனே, "என்னடா ஏன் இப்படி சோகமாவே முகத்த வச்சுட்டே இருக்க?" அப்படின்னு கேட்பான். "ஆமா, நீங்க சொல்ல மாட்டீங்களா குமார்கிட்ட?" அப்படின்னோனே, "ஆமா, இப்ப நான் சொன்ன உடனே அவன் கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்வான் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சுடரு அவங்க ஃபேமிலி எல்லாரும் அங்கேருந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்த உடனே சுடர் அப்படியே அவன் சரவணன பார்ப்பான். அதே மாதிரி மயிலும் பார்ப்பா. ஆனா அவங்க அம்மா மட்டும் அப்படி ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படி மூஞ்சிய அப்படி வச்சுட்டு திரும்பி போயிட்டுருப்பா. அப்ப சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சக்திவேல் கூப்பிடுவாரு. உடனே இவங்க எல்லாரும் உள்ள போவாங்க. அப்போ சக்திவேலோட ஒய்ஃப் வந்து மாறி இவள சுடர கூட்டிட்டு உள்ள வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவா. செந்தில் வந்து கதிர்கிட்ட பயங்கரமா கோவப்படுவாரு. "ஏன்டா உங்க அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "நம்ம அப்பான்னு சொல்லு." அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவான். "ஆமா, இப்ப ரொம்ப திருத்தம் தேவைதான். அவர் ஏன் இப்படி பண்றாரு? நான் தான் வந்து இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றேன்ல." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ செஞ்ச பாவத்துக்கு வந்து புண்ணியம் தேடுன்னு சொல்றாரு. அவரு சொல்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கி?" அப்படின்னு அவன் சொல்லுவான். "எனக்கு எவ்வளோ பணம் வாங்குனேன், என்ன பண்ணுனேன்னே எனக்கு தெரியாதுடா. அப்படி இருக்கும்போது நான் அவங்களலாம் எப்படி போய் தேடி கண்டுபிடிச்சு நான் அவங்களுக்கு செய்வேன்?" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு வயசானவர் வருவாரு. வந்தோனே, "தம்பி" அப்படின்னு சொல்லி கேட்பான். "என்ன உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு அமௌண்ட்ட குடுப்பான். அப்ப, "இல்லப்பா, எனக்கு வந்து செருப்பு வேண்டியிருக்கு காலுக்கு. கால்ல போடுற செருப்ப தச்சு தச்சு தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னால அது நடக்கக்கூட முடியலப்பா. எனக்கு ஒரு செருப்பு வாங்கி குடுத்தா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஒரு ரூ. 500 நோட்ட எடுத்து நீட்டுவான். உடனே அவர், "ரொம்ப சந்தோஷம் தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருவாரு. அப்போ வந்து கதிர் சொல்லுவான், "இப்ப பண்ணிலனா, இத மாதிரி நீ செஞ்சாலே உனக்கு வந்து பாவம் எல்லாம் போயிரும். நீ அத முடிஞ்ச அளவுக்கு செய்யி." அப்படின்னு சொல்லி சொல்லிருவான் கதிரு. கோமதி மீனா கிட்ட கேட்பா, "ஏன்டி என் மேல கோவமா?" அப்படின்னு. "நான் கோவப்பட்டு என்ன செய்ய? நான் தான் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனா எல்லா விஷயத்தையும் நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல. ஏன் இப்படி பண்ணுனீங்க?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "மாமா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அதையும் சொல்லிட்டீங்கல்ல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வேற யாருக்கிட்டலாம் சொன்னீங்க? மாமா கிட்ட மட்டும் தான் சொன்னீங்களா? திரும்ப எல்லார்ட்டயும் சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. கதிரு, சரவணன், பழனி 3 பேர்கிட்டயும் சொன்னத சொல்லுவா. அப்போ இவ ராஜி சொல்லுவா, "எனக்கு தெரியவே தெரியாதே." அப்படின்னோனே, அப்ப கதிர் மட்டும் தான் வந்து யார்கிட்டயும் சொல்லல போல. அவன் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா. கோமதி சொல்லுவா, "என்னால சொல்லாம இருக்க முடியலடி உங்க மாமா கிட்ட. ஏன்னா உங்க மாமா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் முடிக்கும்போது நீங்க மறைக்கலையோ?" அப்படின்னு மீனா கேட்பா. "அது" அப்படின்னு சொல்லி இழுப்பா. உடனே அதுக்கு ராஜி சொல்லுவா, "ஏன் அத்த அதில நீங்க சம்மந்தப்பட்டுருக்கீங்கன்னோனே நீங்க வந்து சொல்லலையோ?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லடி அந்த இதில உண்மை தெரிஞ்சு உங்க மாமாவுக்கும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுல்ல. அதில இருந்தே அவங்க மாமா கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "நீ எக்காரணத்த கொண்டு உங்க மாமா கிட்ட மறைக்க வேண்டாம்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக தான் சொன்னேன்." அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே இவா சொல்லுவா மீனா, "சரி விடுங்க."
மீனா சொல்லுவா, "சரி உங்க மகன் வந்து இப்போ ஏதாவது பாவத்த தொலைக்கட்டும் அப்படின்னு தானே மாமா இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால அது ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இவன் எக்காரணத்த கொண்டும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லப் போறதே இல்ல" அப்படின்னு மீனா சொல்லிருவா. சக்திவேல் வீட்ல நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடியாகி உட்காந்துருப்பாங்க. அப்போ குமார் வந்து சொல்லுவான், "பொண்ணுகிட்ட நான் பேசணும்" அப்படின்னு பழனிகிட்ட சொல்லுவான். பழனி சொல்லுவான், "ஏன்டா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தட்டு மாத்த போறாங்க. நீ பாட்டுக்கு பொண்ணுகிட்ட போய் பேச போறேன்னு சொன்னா 1/2 மணி நேரம் ஆயிரும். லேட் ஆயிரும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் மனசுல நினைப்பான், "சரி இனிமே சித்தப்பாட்ட சொன்னா சரி வராது. சித்திகிட்ட தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிருவான். அங்க போயிட்டு ஃபோன் பேசுற மாதிரி ஆக்டிங் குடுத்துட்டு, சித்திகிட்ட சோனியாட்ட சொல்லுவான், "சித்தி நான் பொண்ணுகிட்ட பேசணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க" அப்படின்னோனே, "சரி நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சுடர்கிட்ட சொல்லுவா, "ஏம்மா நீ மேக்கப் ஒழுங்கா போட்டியா இல்லையா? மேக்கப் சரியே இல்ல. வா உனக்கு மேல வச்சு உனக்கு மேக்கப் போட்டு விட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போயிருவா. அப்போ அங்க போன உடனே சொல்லுவா, "ஏம்மா மேக்கப்லாம் உனக்கு நல்லா தான் இருக்கு. மாப்பிள வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் பேசு" அப்படின்னு சொல்லிருவான். உடனே குமார் அங்க வந்து வருவான். குமார் கேட்பான், "உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா?" அப்படிம்பா. "பிடிச்சிருக்கு. என்னைய கல்யாணம் கட்ட சம்மதமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். சம்மதம் தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அதுக்கப்புறம் சொல்லுவான், "நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து பழனி வந்துருவான். அப்போ சுகன்யாட்ட கேட்பான், "நீ இதுக்கு தான் இப்போ ஏற்பாடு பண்ணினியா அவன்கிட்ட பேசுறதுக்கு?" அப்படிங்கும்போது, "இல்ல அவன் பேசணும் பொண்ணுகிட்ட" அப்படின்னு என்கிட்ட குமார் சொன்னான். அதனால கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, "இப்படி தான் அரசியும் குமாரையும் இழுத்து வச்ச. இப்படி தான் ஒவ்வொரு வேலையா நீ பண்ணிக்கிட்டு இருப்பியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவான். அதுக்கப்புறம் குமார் வந்து, "சரி நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கீழ போயிருவான். அப்போ பொண்ணும் கீழ போயிருவாங்க. அதுக்கப்புறம் என் குமார், "நான் சரி கீழ போறேன்" அப்படின்னோனே எல்லாருமே கீழ போயிருவாங்க. அப்போ சரி தட்டு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சக்திவேல் கிட்ட ஒரு சொந்தக்காரர் கேட்பாரு, "என்ன நீ தங்கச்சிய கூப்பிடலையா ஃபங்ஷனுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல" அப்படின்னு சக்திவேல் சொல்லுவாரு. அப்போ அவரு சொல்லுவா அந்த சொந்தக்காரரு, "உன் மருமகன தானே இவங்க வீட்டு மகள எடுத்திருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு மயிலோட அம்மா சொல்லுவா, "அது வந்து அவர பத்தி ஃபர்ஸ்ட் நாங்க ஒழுங்கா விசாரிக்கல. என் பொண்ண நாங்க தெரியாம குடுத்துட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "அவர் வந்து ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்காரு" அப்படின்னு சொல்லுவா. அப்போ மயில் திட்டுவா, "இவன் சும்மா இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு. "ஏன்டி உண்மைய தானே சொல்றேன். அவர் கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணா, அந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு அலையுறாரு. அந்த பிள்ளைய தான் கல்யாணம் கட்ட போறாராம்" அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டு இருப்பா. "நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கோம். அதனால நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்து கிடைச்சிரும்" அப்படின்னு சொன்ன உடனே பழனி பயங்கரமா கோவப்பட்டு சொல்லுவான், "ஏம்மா உங்களுக்கு விவாகரத்துக்கு அதுவா காரணம்? சும்மா தேவையில்லாம என் மாப்பிள்ளைய வந்து தப்பு சொல்லிட்டு இருக்காதீங்க. என் மாப்பிள்ளை சுத்த தங்கம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "ஏங்க உண்மைய தானே சொல்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்படிலாம் இல்ல. நீங்க தேவையில்லாம காரணத்த சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த விவாகரத்துக்கு காரணம் வேற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சக்திவேல் சொல்லுவாரு, "பழனி நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி தட்ட மாத்துங்கன்னோனே 2 பேரும் தட்ட மாத்திருவாங்க. மாத்துன பிறகு, "கல்யாணம் எப்போ வைக்கலாம்?" அப்படின்னு சொல்லி அவங்க மயிலோட அம்மா கேட்பா. உடனே அதுக்கு, "அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு. அப்பவே வச்சுருவோம்" அப்படின்னு சொன்ன உடனே, முத்துவேல் சொல்லுவாரு, "நாள் ரொம்ப கம்மியா இருக்குடா. நம்ம எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "சரி வச்சுருவோம்" அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. சரவணன் வந்து கடையில பொருள் குடுத்துட்ருப்பான். அப்ப அவங்க கேட்குற பொருள குடுத்துட்டு பில்லு போடும்போது, திரும்பியும் ஒரு பொருள சொல்லுவாங்க. உடனே அவங்க கிட்ட கோவப்பட்டு பேசுவான். அதுக்கப்புறம் அவங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு போன பிறகு, பாண்டியன் சொல்லுவாரு, "நீ ஏன் இப்போ உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "நான் ஒண்ணும் டென்ஷன் ஆகலையே" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "இல்ல, நீ கொஞ்ச நாளாவே சரியில்ல. ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி தான் பேசிட்டு இருக்க. கடையில வர்றவங்க கிட்டலாம் இந்த மாரி பேசினா, அது நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எனக்கு டென்ஷன் ஆகாம நான் என்ன பண்ண முடியும்? அங்க எய்த்தாப்ல குமாருக்கு வந்து நிச்சயம் பண்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்நேரம் நிச்சயம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. நீங்க அத தடுத்து நிறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நான் எப்படிடா தடுத்து நிறுத்த முடியும்? நம்ம வீட்டு பிரச்சனையவே நம்மளால சால்வ் பண்ண முடியல. இதில அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைய நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொல்லுவான், மயில் வீட்ல ரொம்ப மோசமானவங்க. ஏற்கனவே நான் அவள கல்யாணம் கட்டிட்டு நான் படுற பாடு போதாதா அவங்க வீட்ல. இதில குமார் வேற வந்து கஷ்டம் தான் பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் என்னாப்புல ரொம்ப யோக்கியமா, "நீ எதுக்கு அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ அவன் சொல்லுவான், "அவங்க வீட்ல கல்யாணத்த முடிச்சுட்டு வந்த பிறகு, நம்ம வீட்டையும் சேர்த்து தான்ப்பா அவங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீ அவனுக்காக வந்து வருத்தப்படுறியா? அல்லது உன்னோட வாழ்க்கைய நினச்சு வருத்தப்படுறியான்னு எனக்கு தெரியல. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. போய் டீய வாங்கிட்டு வா. எனக்கு தலை வலிக்குது" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. உடனே அவன் டீ வாங்க போயிருவான். கதிரும் செந்திலும் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில செந்தில் சொல்லுவான், "ஏன்டா உண்மைக்குமே அவங்க வந்து பணம் வாங்க வந்தது படிப்புக்காகத்தானா? வெயிட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ வந்து கதிர் சொல்லுவான், இல்ல குரூப்ல போட்டாங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு. அவங்களுக்கு பண வசதி இல்ல. கஷ்டமா இருக்குன்னு போட்டிருந்தான் என் ஃப்ரெண்டு. உண்மைக்குமே அந்த பொண்ணு கஷ்டத்துக்காக தான் வருது" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அந்த நேரத்தில அங்கேருந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு ஒருத்தர் வருவாரு. தம்பிகிட்ட வந்து
சர்டிஃபிகேட்டை காட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே மார்க் ஷீட் எல்லாத்தையும் இந்த பொண்ணு காட்டினோன்னே, "இம்மா நல்ல மார்க் எடுத்திருக்கியே" அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லுவான். கதிரும் பார்ப்பான். "மேக்ஸ்லலாம் 94 எடுத்திருக்கியே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் "என்னப்பா செய்ய, மார்க் எடுத்து என்ன புண்ணியம், குரூப்பு கிடச்சி எங்களால் படிக்க வைக்க முடியலை, கையில் காசு இல்லை" அப்படின்னோடனே செந்தில் வந்து ஒரு பணக்கட்டை எடுத்து அப்படியே கொடுப்பான். "இந்தாங்க, இதில் உங்கள் படிப்புக்கு தேவையான பணம், ஃபீஸ் எல்லாமே இருக்குதுல்ல, நீங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக கட்டிடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, "ஏதோ கொஞ்சோண்டு காசு கொடுப்பீங்கன்னு நினச்சேன்ப்பா, ஆனால் நீங்கள் இவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பமும் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். என் பொண்ணு மொத படிக்க போகிறா எங்கள் குடும்பத்திலேயே, நாங்கள் வந்து இதை மறக்கவே மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே பேசுவார். அந்த பொண்ணு செந்தில் காலில் விழுந்துட்டு, "அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக நல்லா படித்து பெரிய ஆளா வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ வந்து செந்தில் சொல்லுவான், "இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சுமே, நான் அதை பயன்படுத்தாமல் இப்படி லஞ்சம்லாம் வாங்கினேங்கும்போது நினச்சாலே அதிசயமாக இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீதி இருக்கிற காசு எல்லாருக்கும் தேவைப்படுறவங்களுக்குலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க காசு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருவான். அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ரோட்டில் படுத்துட்டு இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கும் தொட்டில், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அவங்க வீட்டுக்கு ஜாமான் அப்படின்னு எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிருவான். கோயிலில் இருக்கிற அங்கங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு அது இதுன்னு எல்லாம் வாங்கி கையில் கடைசியில் காசு எல்லாம் காலியாயிரும். கொஞ்சோண்டு காசு இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான், "கோயிலுக்குள்ளே போய் நான் இதை போட்டுட்டு வந்துடுறேன், இவ்வளோ தான் எனக்கு மிச்சம்" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் போட்டுட்டு வந்துடுவான். "இப்போ மனசு நிம்மதியாக இருக்குடா எனக்கு, எல்லாரும் கொடுத்தவங்க எல்லாம் நம்மளை வந்து வாழ்த்துறாங்க பாரு, அதை கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அப்போ பாண்டியன் அங்கே இருப்பான். அப்போ பாண்டியன்கிட்ட போய் சொல்லுவான், "இப்போ தான்டா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. மயில் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பா, "ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு வந்து இந்த நிச்சயம் நடந்தது பிடிக்கவே இல்லை, எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம் பார்த்தேன், முடியலை" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அப்போ அவள் சொல்லுவா, "இங்கே பாரு, மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப தங்கமானவங்களாம் இருக்காங்க, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, பிக்கல் பிடுங்கல் எதுவும் கிடையாது, நம்ம சுடர் அங்கே போனால் நல்லா தான் இருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எப்படி நல்லா இருப்பா, அந்த குமார மாதிரி ஒரு ஆளை கட்டினா சுத்தமாக நல்லாவே இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லுவா. சுடர்கிட்ட, "ஏண்டி, உனக்காக தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, நீ அமைதியாக இருக்கியே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்லுவா, "அக்கா, நான் இங்கே நாட்டில் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேனா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே சந்தோஷமாக தான் இருப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு" சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போயிடுவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, "பாரு, அவளே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா, நீ தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எந்திரிச்சு போயிடுவாங்க. பாண்டியனும் சரவணனும் கடையை விட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வீட்டில் வந்து 2 பேரும் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் செந்திலும் கதிரும் வருவாங்க. வந்துட்டு செந்தில் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லுவான், "அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன், நான் வந்து எல்லா பணத்தையும் இப்போது இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், இப்போ தான் எனக்கு நல்லா புரியுது, அதாவது நம்மளை விட எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, நானும் கிடைச்ச வாழ்க்கையை வந்து தக்க வைக்க தெரியாமல் இப்படி இருந்துட்டேன், இனிமேல் நான் எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், "நீ இப்போ வந்து திருந்தினது பெரிய விஷயம் இல்லடா, இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இதை மாதிரி பண்ணிடாத, நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த பணம்லாம் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட வந்து ஒட்டவே ஒட்டாது, நேர்மையாக சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மக்கிட்ட இந்த பணம் இருக்கும், சரி மனசு திருந்தி இந்த மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப நல்லது, ஆனால் இதை விட மனசு ரொம்ப கஷ்டப்படுறது வந்து மீனா தான், மீனாவுக்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொன்ன உடனே மீனாவை வந்து செந்தில் பார்ப்பான். அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு போயிடுவான். அப்போ மீனாவும் பின்னாடியே போவாள். அப்போது மீனா கிட்ட சொல்லுவான், "என்னை மன்னிச்சிடு மீனா, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ எவ்வளவோ சொல்லும்போதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, அதையும் மீறி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே மீனா சொல்லுவா, "சரி விடுங்க, இப்போ நீங்கள் செஞ்ச தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சுல, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இப்போ எல்லாருமே என்னை வந்து ரொம்ப வாழ்த்துனாங்க, அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் அதே மாதிரி என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்தாங்கல்ல, அவங்களாம் வந்து என்னை வந்து திட்ட தானே செஞ்சுருப்பாங்க, ஒரு வேலைக்காக இப்படி பணத்தெல்லாம் வாங்கியிருக்கானேன்னு, அப்போ அந்த பாவம் இன்னும் என்னை வந்து போகாதில்ல என்னை விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதெல்லாம் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் திருந்துட்டீங்களே, இப்போ அந்த பணத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணதில்லை, எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். கதிரும் ராஜியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜி கதிர்கிட்ட சொல்லுவா, "நீ எப்படி எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "எங்கே சப்போர்ட்டாக இருந்தேன்?" அப்படின்னோடனே, "இல்லை, எங்கள் அப்பாவுக்காகவும் நீ போன, அதே மாதிரி சரவண மாமாவுக்காகவும் நீ எல்லா விஷயத்துலையும் இருந்த, இதே மாதிரி இப்போது செந்தில் மாமா கூடயும் நீ எல்லா இடத்துலையும் இருக்கிற, அது எப்படி?" அப்படின்னு சொல்லும்போது, "அதாவது எல்லாரும் வந்து நல்லா இருக்கும்போது கூட அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கஷ்டப்படுற சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும், அதைத்தானே நான் செஞ்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ இவ சொல்லுவா, "நான் நினச்ச மாதிரி நீ இல்லை" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்னது?" அப்படின்னு கேட்பான். "இல்லை இல்லை, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை வந்து தப்பாக நினச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி நீ இல்லை, நீ ரொம்ப நல்லவன்" அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருப்பா. "நீ ரொம்ப நல்லவனாக தான் இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எப்பவும் நல்லவன் தான், நீ வந்து அந்த சமயத்தில் என்கிட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்த, அதனால உன்கிட்ட நான் கோவப்பட்டு பேசினேன், என்கிட்ட நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், கோவப்பட்டு நான் இப்படி தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதுக்குள்ளே உனக்கு ஃபோன் வரும், நான் வெளியே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் சரவணனும் பழனிவேலும் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க.
சரவணன் சொல்லுவான், "இந்த குமாருக்கு தேவையா இது? தேவையில்லாம இந்த கல்யாணத்த வந்து நடத்தி அவன் பயங்கரமா இப்ப கஷ்டப்பட போறான். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பழனிவேல் சொல்லுவாங்க, "பாருடா, நீ தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அவன் என்னாப்புல ரொம்ப நல்லவனும் கிடையாது. அதாவது எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனும் எங்க அண்ணன் பையனும் சரியான திண்டத்துக்கு தான் இருக்காங்க. எத சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போறதும் கிடையாது. என்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நீ ரொம்ப யோசிக்காத." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மாமா, அதாவது நம்ம கல்யாணத்த முடிச்சுட்டு அவங்க குடும்பம் இங்க வந்து பயங்கரமா நம்மள டார்ச்சர் பண்ணும்." அப்படிங்கும்போது அப்போ பழனிவேல் சொல்லுவாரு, "குமாரோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கவலைப்படுறியா? அல்லது மயிலோட குடும்பம் திரும்ப இங்க வந்து அவங்கள டெய்லி பார்க்கணுமேன்னு யோசிக்கிறியா?" அப்படின்னு கேட்பான். அப்படின்னு நினைச்சீன்னா, நீ தப்பு கணக்கு போடுற மாப்பிள. நீ எப்படியும் மயில பார்த்து தான் ஆகணும். மயில் இப்ப வந்து உன் வாரிச சுமந்துகிட்டு இருக்கா. குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய பார்க்க நீ எப்படியும் அவள போய் பார்த்து தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் பழனி. அந்த சமயத்தில சுகன்யா அங்கேருந்து வருவா. சுகன்யா வந்துட்டு, "என்ன இங்கே இருக்கீங்க? நீங்க எப்படியும் இங்க தான் இருப்பீங்கன்னு நான் நெனச்சேன்." அப்படிங்கும்போது, "ஆமா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப வர லேட் ஆகுமா?" அப்படின்னு அவ கேட்பா. ஆமா, ஆமா. கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். நீ போய் படுத்து தூங்கு. நான் வாரேன் அப்டி சொல்லுவான் பழனி. அப்போ சுகன்யா சொல்லுவா, "என்கிட்ட இருந்து பேசுறதோட உங்க மருமகன்கிட்ட இருந்து பேசுறது தான் அதிகமா இருக்கு." அப்டி சொல்லும்போது, "ஏம்மா, இது வந்து ரொம்ப வருஷ காலமா நாங்க இருக்கேம்மா. அப்புறம் அப்டித்தானே இருக்கும். நீ போயிட்டு வான்னு" சொல்லும்போதே கிளம்புவா. அப்போ சரவணன பார்த்துட்டு சொல்லுவா, "ஏன் சரவணா, இன்னைக்கு இப்ப மயில் வந்தாளே பார்த்தியா? துரும்பா இளைச்சிட்டா. அவ பாவம் என்ன பண்ணுவா? இந்த பிரச்சனைய நினைச்சா அவ கஷ்டமா தான் இருக்கும்." அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ஷாக் ஆகுவான். அப்போ பழனி வந்து சொல்லுவான், "ஏன் எதுக்கு இப்ப இங்க நிக்க? வா, வா, நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு கூப்பிடுவான். உடனே அவ சொல்லுவா, "நீங்க தானே லேட் ஆகுன்னீங்க. அப்புறம் என்ன இப்ப சீக்கிரம் வாரீங்கன்னோனே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ வா, இப்ப நான் வீட்டுக்கு போவோம்ன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவான். அவங்க 2 பேரும் கிளம்பி போகும்போது சரவணன் அப்படியே அமைதியா நிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.